அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருமான்ற மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. இந்த கேள்வியை கேட்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2022 நவம்பர் 27ஆம் தேதி நடைபெற்றது இல்லையா பிசி எக்ஸாம், அந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்குள்ளே வர முடியாதவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 2023 எக்ஸாம் வருமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை தெளிவாக கேட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2022 ஆண்டுக்கான பிசி ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், ஓகேங்களா, நவம்பர் 27 தான் உங்களுக்கு நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா, இதுக்குள்ளே அடுத்த ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள், அதாவது இம்பாசிபிள். இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு வரும். ஆனால் 100% இந்த 2023 பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 100% வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த தெளிவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த 2022 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 58 வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது TNUSRB பிசி எக்ஸாமோட வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து எந்த வருடமும் வைக்க கிடையாது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்றதை நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போயிலிருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த 2023 வரக்கூடிய பிசி எக்ஸாமோட ரிட்டன் எக்ஸாமில் அதிகமான ஸ்கோர் எடுத்து உங்களால் ஓவரால் கட் ஆஃப்குள்ளே உங்களால் போக முடியும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 2022 ஓகேங்களா, 2022 அந்த பிசி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் நல்லா படித்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்குள்ளே வர முடியாமல் போயிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். நிறைய பேருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமான மாடல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஒரு 40 யூனிட் டெஸ்ட்டும் 20 ஃபுல் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் நம்மளோட புக்ஸ் TNUSRB எக்ஸாமுக்கான புக்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதே போல் அந்த எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்மளோட கைட்லேருந்து வந்தது அதை பற்றின அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபியூச்சரில் அந்த புக்கு லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த பதிவில் ஒரே ஒரு தகவல் தான் சொல்ல விரும்புகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா 2023ஆம் ஆண்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஏறக்குறைய ஒரு 5000+ வேகன்சி கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 5000+ வேகன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலை கரெக்டாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெமோரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த ஸ்டேஷனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை அஃபிஷியல் நியூஸ் பேப்பர்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 10,000+ வேக்கன்சி வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்குது. நான் சொல்கிறது பிசி அண்டு எஸ்ஐ ரெண்டுமே சேர்த்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்குன்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் அதிலிருந்து வந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 3,000+ வேகன்சி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 வந்தது. ஓகே, சாரி 2022 வந்தது. ஓகேங்களா, அதனால் மீதி இருக்கக்கூடிய வேகன்சி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அவங்க ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கட் ஆஃப்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்குது. கட் ஆஃப்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளேயே 90% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமில் அதிகமான ஸ்கோர் உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போயிலிருந்தே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன புக்ஸ் படிக்கணும், சிலபஸ் என்ன, எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சர்லேயும் நம்ம கொடுப்போம். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமி சார்பாகவும் புக்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அதை பற்றின அப்டேட்ஸுமே நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். 2023 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். எந்த மந்த் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2022 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஃபிசிக்கல் நடக்கலை. அவங்களுக்கு ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சு மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க மெடிக்கல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் போகிறாங்களே, அவங்க ட்ரைனிங் போயிட்டு அந்த பாதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மாதம் அவங்க ட்ரைனிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அடுத்த பிசி எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது வருஷம் பிசி எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா, அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த மிடில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 2023 மிடில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.